நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிற டாபிக் சிந்துவெளி நாகரிகம். ஸோ இது பார்த்திங்கன்னா 6ஆம் வகுப்பு சிந்துவெளி நாகரிகம். பார்க்குறதுக்கு முன்னாடி முக்கியமான பாயிண்ட்ஸ் பார்த்துருவோம். அதாவது எக்ஸாமில் ரிப்பீட்டாக கேட்குற பாயிண்ட்ஸ் ப்ளஸ் அது கூட சிந்துவெளி நாகரிகம் முக்கியமான இடங்கள் பார்த்துருவோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அகழாய்வு செய்த ஆண்டுகள் மற்றும் இடங்கள். ஸோ இதுவும் பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட டைம் எக்ஸாமில் கேட்குறதா. அடுத்து கண்டறியப்பட்ட பொருட்கள், அதாவது எந்தெந்த பகுதியில் எந்தெந்த பொருட்கள் கண்டறியப்பட்டது. ஸோ தனித்தனியாக எடிட் பண்ணி கொடுத்துருக்கேன். ஸோ இந்த மெட்டீரியல் வேணுங்கிறவங்க இதுக்கு முன்னாடி ஜிகே வாங்கின அளவுக்கு நான் ஃப்ரீயாக சென்ட் பண்ணிடுறேன், வேணுங்கிறவங்க வாங்கிக்கோங்க. ஸோ ஃபஸ்ட் பாருங்கள் முக்கியமான பாயிண்ட்ஸ், அதாவது எக்ஸாமில் கேட்கப்பட்ட பாயிண்ட்ஸ். ஹரப்பா நகரத்தின் இடிபாடுகளை முதலில் தனது நூலில் விவரித்தவர். ஹரப்பா நகரத்தின் இடிபாடுகளை முதலில் தனது நூலில் விவரித்தவர் சார்லஸ் மேசன். அடுத்த பாயிண்ட் பாருங்கள், சிந்துவெளி நாகரிகம் என்ற வார்த்தையை பயன்படுத்தியவர். ஸோ ஃபஸ்ட்டு யார் பயன்படுத்தினார்னா ஜான் மார்ஷல் தான் பயன்படுத்தியிருப்பார். ஸோ இது பார்த்திங்கன்னா எக்ஸாமில் நிறைய டைம் ரிப்பீட்டாக கேட்ட பாயிண்ட். அடுத்து பாருங்கள், சிந்து நாகரிகம் என்ற நூலை எழுதியவர். இது பார்த்திங்கன்னா மார்ட்டிமர் வீலர். சிந்து நாகரிகம் நூலை எழுதியவர் மார்ட்டிமர் வீலர். அடுத்த பாயிண்ட் பாருங்கள், சிந்துவெளியின் முன்னோடி நகரம். இது பார்த்திங்கன்னா மெகர்கர். ஸோ இது வந்து நமக்கு புக்கில் இருக்குது, 6th நியூ புக்கில் இருக்குது. மெகர்கர் 7000 ஆண்டுகள் பழமை வாய்ந்த நகரம் மெகர்கர். அடுத்து பாருங்கள், சிந்துவெளியின் பெரிய நகரம். ஸோ இந்த பாயிண்ட் கேட்டாங்கன்னா மொகஞ்சதரோ. அதுவே சிந்துவெளி நாகரிகத்தில் பழமையான நாகரிகம் இது பார்த்திங்கன்னா ஹரப்பா வரும். பெரிய நகரம் மொகஞ்சதரோ, பழமையான நாகரிகம் அல்லது நகரம் கேட்டாங்கன்னா ஹரப்பா. நாகரிகம் தான் கேட்பாங்க. அடுத்து பாருங்கள், ஹரப்பா என்பதன் பொருள். ஹரப்பா என்பதன் பொருள் புதையுண்ட நகரம். மொகஞ்சதரோ என்பதன் பொருள் இடுகாட்டு மேடு. ஸோ இந்த 2 பாயிண்ட் பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட டைம் எக்ஸாமில் கேட்டிருக்காங்க. ஹரப்பா என்பதன் பொருள் புதையுண்ட நகரம், மொகஞ்சதரோ இடுகாட்டு மேடு. அடுத்து பாருங்கள், ஹரப்பா நாகரிகத்தில் எவை இருந்ததற்கான ஆதாரங்கள் கிடைக்கவில்லை. இதுவும் பார்த்திங்கன்னா நிறைய டைம் எக்ஸாமில் கேட்டிருக்காங்க, தனித்தனியாக கேட்பாங்க. வழிபாட்டு தலங்கள், படைகள், அரண்மனைகள். ஸோ இது ஒன்று தான் ஆப்ஷனில் வரும். வழிபாட்டு தலங்கள் இருந்ததுக்கான ஆதாரம் கிடைக்கவில்லை, படைகள் இருந்ததுக்கான ஆதாரம் கிடைக்கவில்லை, அரண்மனை இருந்ததுக்கான ஆதாரமும் கிடைக்கவில்லை. அடுத்து பாருங்கள், சிந்துவெளி நாகரிகம் இடங்கள். ஸோ முக்கியமான இடங்கள் ஹரப்பா பார்த்திங்கன்னா பஞ்சாப் மற்றும் பாகிஸ்தான். ஸோ இது 2 சேர்த்து தான் ஹரப்பா. மொகஞ்சதரோ வந்து சிந்து. அடுத்து தோலவீரா குஜராத்தில் இருக்குது. கலிபங்கன் ராஜஸ்தான். லோத்தல் குஜராத். பானவாலி ராஜஸ்தான். ராக்கிஹர்கி ஹரியானா. சுர்கோடா குஜராத். ஸோ ரொம்ப முக்கியமான பாயிண்ட், நல்லா பார்த்துங்க. அடுத்து பாருங்கள், சிந்துவெளி அகழாய்வு செய்தவர்கள் மற்றும் ஆண்டுகள். ஸோ ஃபஸ்ட்டு யார் கண்டுபிடிச்சோன்னா ஹரப்பா பார்த்திங்கன்னா 1921 தயாராம் சகானி. மொகஞ்சதரோ 1922 ஆர்டி பானர்ஜி. இதுவும் பார்த்திங்கன்னா நிறைய டைம் கேட்டிருப்பாங்க எக்ஸாமில். சங்குதாரோ 1931 எம்ஜி மஜும்தார். லோத்தல் 1957 எஸ்ஆர் ராவ். காளிபங்கன் 1959 பிபி லால். டோலவீரா 1990 ஜேபி ஜோஷி. பானவாலி பிஸ்ட். ஸோ இந்த பானவாலி மட்டும் ஆண்டு மென்ஷன் பண்ணல புக்கில். இது பார்த்திங்கன்னா ஓல்டு புக்கில் இருக்கும். அடுத்து பாருங்கள், மிட்டாதால். இது பார்த்திங்கன்னா சூரஜ் பான். அடுத்து பாருங்கள், சிந்துவெளி நாகரிகத்தில் கண்டறியப்பட்ட பொருட்கள். கைவினைப் பொருட்கள். இது பார்த்திங்கன்னா சங்குதாரால் கண்டறியப்பட்டது. துறைமுகம் லோத்தல் குஜராத்தில் இருக்குது. கப்பல் செப்பனிடும் தளம் பார்த்திங்கன்னா ரோத்தல். ஸோ இதுவும் பார்த்திங்கன்னா எக்ஸாமில் ரிப்பீட்டாக கேட்ட பாயிண்ட் தான். ஹரப்பா நாகரிக முன்னோக்கிய நீர் மேலாண்மை முறை. ஸோ இது பார்த்திங்கன்னா லோத்தல். ஸோ இந்த நீர் மேலாண்மை வந்துட்டாலே லோத்தல் தான். கப்பல், துறைமுகம், நீர் மேலாண்மை. ஸோ இது 3 ரிலேட்டான பாயிண்ட் தான். குஜராத் லோத்தல். அடுத்து பாருங்கள், கழிவுநீர் கால்வாய். கழிவுநீர் கால்வாய் பார்த்திங்கன்னா காளிபங்கன், இது ராஜஸ்தானில் இருக்குது. பெரிய குளியல் குளம் பார்த்திங்கன்னா மொகஞ்சதரோ. தானிய களஞ்சியம் ராக்கிஹர்கி, இது வந்து ஹரியானாவில் இருக்குது. அடுத்து பாருங்கள், சிலைகள் கண்டறியப்பட்ட இடங்கள். ஸோ சிலைகள்னு வந்துட்டாலே மொகஞ்சதரோ தான். ஒன்றே மட்டும்தான் வரும் மொகஞ்சதரோ. அது மட்டும் ஞாபகம், சிலைகள் வந்துட்டாலே மொகஞ்சதரோ. அடுத்து பாருங்கள், 6ஆம் வகுப்பு சிந்துவெளி நாகரிகம் 1 லைனர், அதாவது லைன் பை லைன் பார்த்துருவோம் கொஸ்டின்ஸ். பிடிஎஃப் வேணால் வாங்கிக்கோங்க. ஃபஸ்ட் பாருங்கள், உலகின் தொன்மையான நாகரிகங்கள். மெசபடோமியா நாகரிகம் கிமு 3500 to 2000 வரை. 3500 to 2000 வரை. எகிப்து நாகரிகம் 3100 to 1100 வரை. எல்லாமே கிமு தான். சீன நாகரிகம் 1700 to 1122 வரை. சிந்துவெளி நாகரிகம், நம்ம நாகரிகம் பார்த்திங்கன்னா 3300 to 1900 வரை. அடுத்த பாயிண்ட் பாருங்கள், உலகில் பழமையான நாகரிகம் மெசபடோமியா நாகரிகம். ஸோ இது ஆண்டு ரொம்ப பழமையானது, 3500 to 2000 வரை. அடுத்து பாருங்கள், நதிக்கரை நாகரிகங்கள். மெசபடோமியா, எகிப்து, சீனா, சிந்துவெளி. ஸோ எல்லாமே நதிக்கரையில் தோன்றனால இது எல்லாமே நதிக்கரை நாகரிகங்கள். ஸோ நதிக்கரையில் தான் பார்த்திங்கன்னா வளமான மண், ஆறு, தண்ணி, ஸோ எல்லாமே நமக்கு தேவையானலாம் இருக்குது. அதனால் நாகரிகம். ஸோ மக்கள் முதல்ல குடியேறின பகுதி நதிக்கரை. நாகரிகம் செடி துவங்கிய பகுதியும் நதிக்கரை. அதனால் எல்லாமே நதிக்கரை நாகரிகங்கள்.
நாகரிகம் என்ற சொல் பண்டைய லத்தீன் மொழி சொல்லான எதிலிருந்து வந்தது? சிவிஸ். சிவிஸ் என்பதிலிருந்து தான் வந்தது நாகரிகம். சிவிஸ் என்பதன் பொருள் நகரம். அடுத்து பாருங்கள், மக்கள் நதிக்கரையில் குடியேறுவதற்கான காரணங்கள். வளமான மண், ஆறுகளில் பாயும் நன்னீர். ஸோ நன்னீர் இருக்குது, மண் இருக்குது. தேவைகளுக்கும் நீர்ப்பாசனத்திற்கும் பயன்பட்டன. போக்குவரத்திற்கு ஏற்ற வழிகளாக இருந்தன. ஸோ போக்குவரத்துக்கு ஏற்ற வழிகள். அடுத்த பாயிண்ட் பாருங்கள், பழமையான 4 நாகரிகங்களில் பெரிய பரப்பளவு கொண்டது. சிந்துவெளி நாகரிகம். ஸோ சீனா, மெசபடோமியா எல்லாம் பார்த்தோம். அதில் பழமையான நாகரிகங்களில் பெரிய பரப்பளவு கொண்டது சிந்துவெளி. அடுத்த பாயிண்ட் பாருங்கள், உலகின் முதல் திட்டமிடப்பட்ட நகரங்கள் இருந்த நாகரிகம். திட்டமிடப்பட்ட நகரங்கள். ஸோ இந்த பாயிண்ட் கொடுத்த எக்ஸாம் கேட்டாங்கன்னா சிந்துவெளி நாகரிகம் திட்டமிடப்பட்ட நகரம். மேம்பட்ட சுகாதார மற்றும் வடிகால் அமைப்பு இருந்த நாகரிகம். சுகாதாரம் மற்றும் வடிகால் அமைப்பும் சிந்துவெளி நாகரிகம். அடுத்து பாருங்கள், சுத்தம் மற்றும் சுகாதாரம் பற்றிய உணர்வு மேலோங்கி இருந்த நாகரிகம். ஸோ இதுவும் பார்த்திங்கன்னா சிந்துவெளி நாகரிகம். அடுத்து பாருங்கள், ஹரப்பா நகர இடிபாடுகளை முதன்முதலில் தமது நூலில் விவரித்த ஆங்கிலேயர் சார்லஸ் மேசன். ஸோ இதெல்லாம் 6th நியூ புக்கில் இருக்க பாயிண்ட். அடுத்த பாயிண்ட் பாருங்கள், தற்போது பாகிஸ்தானில் உள்ள இந்தியாவின் வடமேற்கு. ஸோ இந்த வடமேற்குன்ற வார்த்தை ரொம்ப முக்கியம். எக்ஸாமில் நிறைய டைம் எக்ஸாமில் கேட்டிருக்காங்க. தற்போது பாகிஸ்தானில் உள்ள இந்தியாவின் வடமேற்கு பகுதியில் முதன்முதலில் செங்கல் திட்டுகளை கண்டறிந்தவர் சார்லஸ் மேசன். அடுத்த பாயிண்ட் பாருங்கள், ஹரப்பா நகரத்தை பற்றி அந்த பாழடைந்த செங்கற்கோட்டை உயரமான சுவர்களுடன் கோபுரங்களுடனும் ஒரு மலை மீது கட்டப்பட்டுள்ளது என்று கூறியவர் சார்லஸ் மேசன். ஃபஸ்ட்டு இவர் தான் ஆய்வு பண்ணுவார். அடுத்து பாருங்கள், ஹரப்பா என்பதற்கான முதல் வரலாற்று சான்றை பதிவு செய்தவர் சார்லஸ் மேசன். அடுத்த பாயிண்ட் பாருங்கள், எப்பொழுது ஆய்வாளர்கள் ஹரப்பா மற்றும் மொஹஞ்சதாரோ நகரங்களை அகழாய்வு செய்ய ஆரம்பித்தனர்? கிபி 1920. ஸோ ஸ்டார்டிங் பார்த்திங்கன்னா 1920 ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஆனால் ஹரப்பா கண்டுபிடிக்கப்பட்டது 1921. புக்கில் ஸ்டார்டிங் 1920, கண்டுபிடிக்கப்பட்டது 1921. எக்ஸாம் நம்ம கேட்டாங்கன்னா கண்டுபிடிக்கப்பட்டது தான் கேட்பாங்க, 1921. அடுத்து பாருங்கள், ASI என்பதன் விரிவாக்கம். ஆர்கியாலஜிக்கல் சொசைட்டி ஆஃப் இந்தியா. இந்திய தொல்லியல் துறை. இந்திய தொல்லியல் துறை நிறுவப்பட்ட ஆண்டு 1861. இதை நிறுவியவர் வந்து சர் அலெக்சாண்டர் கன்னிங்ஹாம். அடுத்து பாருங்கள், இந்திய தொல்லியல் துறை தலைமையகம் புதுதில்லியில் இருக்குது. அடுத்து பாருங்கள், 1924 இந்திய தொல்பொருள் ஆய்வுத்துறையின் இயக்குநராக இருந்தவர் சர் ஜான் மார்ஷல். 1924 சர் ஜான் மார்ஷல். அடுத்து பாருங்கள், ஹரப்பாவிற்கும் மொஹஞ்சதாரோவிற்கும் இடையே பொதுவான அம்சங்களை முதன்முதலில் கண்டறிந்தவர். ஹரப்பாவிற்கும் மொஹஞ்சதாரோவிற்கும் பொதுவான அம்சத்தை முதன்முதல் கண்டறிந்தவர் ஜான் மார்ஷல். மொஹஞ்சதாரோ நகரத்தை விட பழமையான நகரம் ஹரப்பா. ஸோ ஆல்ரெடி பார்த்தோம். மொஹஞ்சதாரோ வந்து லென்த் சைஸ் பார்த்திங்கன்னா ரொம்ப அதிகம், பெருசாக இருக்கும். ஆனால் பழமையானது கேட்டாங்கன்னா ஹரப்பா. எது பெருசுன்னு கேட்டால் மொஹஞ்சதாரோ, பழமையானது ஹரப்பா. அடுத்து பாருங்கள், ஹரப்பா மொஹஞ்சதாரோ நாகரிகத்தை விட பழமையானது என கண்டறியப்பட காரணம். ஸோ ஹரப்பா வந்து மொஹஞ்சதாரோவை விட பழமையானது என கண்டறியப்பட காரணம் கேட்டாங்கன்னா 2 நகரங்களில் இருந்த கண்டுபிடிக்கப்பட்ட மண்பாண்டங்களில் வேறுபாடுகள் காணப்படும். ஸோ மண்பாண்டம், இந்த மண்பாண்டங்களுக்கு வேறுபாடு தான் ஹரப்பா பழமையானது என கண்டறியப்பட காரணம். அடுத்து பாருங்கள், ஹரப்பா நாகரிகம். ஸோ இதோட இந்த புவி எல்லை காலப்பகுதியெலாம் இருக்குது பாருங்கள். புவி எல்லை பார்த்திங்கன்னா தெற்கு ஆசியாவில் இருக்குது ஹரப்பா. நகரத்தோட காலப்பகுதி கேட்டாங்கன்னா வெண்கல காலம். ரொம்ப ரொம்ப முக்கியமான பாயிண்ட், வெண்கல காலம். இதுக்கப்புறம் தான் பார்த்திங்கன்னா இரும்பு காலம் வரும். இரும்பு காலத்துக்கு அப்புறம் தான் தமிழகத்தில் பெருங்கற்கால பண்பாடெல்லாம் நமக்கு சிலபஸில் இருக்குது, குரூப் 4 நியூ சிலபஸில். ஸோ அதுவும் பார்ப்போம். நகர காலப்பகுதி கேட்டாங்கன்னா வெண்கல காலம். இதோட கால அளவு பார்த்திங்கன்னா 3300 to 1900 வரை. பரப்பு 13 லட்சம் சதுர கிலோமீட்டர். ஹரப்பா மட்டும் 13 லட்சம். நகரங்கள் பார்த்திங்கன்னா 6 பெரிய நகரங்கள். கிராமங்கள் 200க்கும் மேற்பட்டவை. எந்த கதிரியக்க கார்பன் மூலம் வயது கணிப்பு முறை மூலம் முடிவு செய்யப்பட்ட? C14 கார்பன் முக்கியம். அடுத்து பாருங்கள், ஹரப்பா நாகரிகத்தின் பரப்பளவு. ஹரப்பாவுக்கு மட்டும் பரப்பளவு. மேற்கில் பார்த்திங்கன்னா பலுச்சிஸ்தான், மக்ரான் கடற்கரை. கிழக்கில் பார்த்திங்கன்னா காகர் காக்ரா நதி பள்ளத்தாக்கு. வடகிழக்கில் பார்த்திங்கன்னா ஆப்கானிஸ்தான். தெற்கில் பார்த்திங்கன்னா மகாராஷ்டிரா. அடுத்து பாருங்கள், மக்கள் வெண்கலத்தால் ஆன பொருட்களை பயன்படுத்திய காலம் வெண்கல காலம். ஸோ அந்த சிந்துவெளி பார்த்திங்கன்னா வெண்கலத்தால் பொருள் தான் அதிகமாக பயன்படுத்தியிருப்பாங்க. அதனால் அந்த காலம் வந்து வெண்கல காலம். இரும்பை பற்றிய விழிப்புணர்வு இருக்காது. அதுக்கப்புறம் தான் இரும்பு காலம் வரும்.
அடுத்து பாருங்கள், ஹரப்பா நகரம் ஒரு நகர நாகரிகம் என்பதற்கான சான்றுகள். நகர நாகரிகம் என்பதற்கான சான்றுகள் பாருங்கள். சிறப்பான நகர திட்டமிடல், சிறப்பான கட்டிடக்கலை வேலைப்பாடு, தூய்மைக்கும் சுகாதாரத்திற்கும் கொடுக்கப்பட்ட முன்னுரிமை, தரப்படுத்தப்பட்ட எடைகள் மற்றும் அளவீடுகள், விவசாய மற்றும் கைவினைத் தொழில்களுக்கு திடமான அடித்தளம். ஸோ இதுதான் பார்த்திங்கன்னா ஒரு நகர நாகரிகம் என்பதற்கான முக்கியமான சான்றுகள். அடுத்து பாருங்கள், ஹரப்பா நகரத்தின் தனித்தன்மை. தனித்தன்மை பார்த்திங்கன்னா திட்டமிட்ட நகர அமைப்பு. ஸோ ஆல்ரெடி பார்த்தோம், திட்டமிட்ட நகர அமைப்பு. நகரம் 2 பகுதிகளாக பிரிக்கப்பட்டிருந்தது. ஹரப்பாவில் பார்த்திங்கன்னா 2 பகுதி இருந்தது. ஒன்று மேல் நகரம், இன்னொன்று பார்த்திங்கன்னா கீழ் நகரம். இந்த ஹரப்பா நகரத்தின் மேற்பகுதி பார்த்திங்கன்னா சற்று உயரமானது. எவ்வாறு அழைக்கப்பட்டதுன்னா கோட்டை. ஸோ கோட்டைன்னு அழைக்கப்படுது. இதில் யார் இருந்தாங்கன்னு பார்த்திங்கன்னா நகர நிர்வாகிகள் பயன்படுத்தி தான் இந்த மேல் நகரம். கீழ் நகரம் பார்த்திங்கன்னா மக்கள் இருந்திருப்பாங்க. ஸோ மேல் நகரத்தில் வந்து பெருங்குளமும் தானிய களஞ்சியமும் இருந்த இடம் மேல் நகரம். மேல் நகரத்தில் பெருங்குளம் தானிய களஞ்சியம் இருந்தது. நகரத்தின் கிழக்கு பகுதி சற்று தாழ்ந்த உயரமுடையது. அது எவ்வாறு அழைக்கப்பட்டது? கீழ் நகர அமைப்பு. அதிக பரப்பளவு கொண்டது கீழ் நகரம் தான். ரீசன் பார்த்திங்கன்னா பொதுமக்கள் வசிப்பிடம். ஸோ அதனால் பரப்பளவு பார்த்திங்கன்னா அதிகமாக இருக்கும். மேல் நகரம் வந்து ஆட்கள் கம்மியாக இருப்பாங்க, பரப்பளவு குறைவு. கோட்டைன்னு அழைக்கப்பட்டது. நகர நிர்வாகிகள் பயன்படுத்தியது மேல் நகரம். அடுத்து பாருங்கள், ஹரப்பா நகர தெருக்களும் வீடுகளும். தெருக்கள் பார்த்திங்கன்னா சட்டக வடிவம். தெருக்கள் நேராக அமைக்கப்பட்டு இருந்தது. அவை வடக்கு தெற்காகவும் கிழக்கு மேற்காகவும் சென்றன. ஸோ ஒவ்வொரு பயனும் முக்கியமானதுதான். வடக்கு தெற்கு கிழக்கு மேற்காக சென்றன. ஒன்றை ஒன்று செங்கோணத்தில் வெட்டி கொண்டது. தெருக்கள் பார்த்திங்கன்னா செங்கோணத்தில் வெட்டி கொள்ளும்படி இருந்தது. தெருக்களின் இரு ஓரங்களிலும் வீடுகள் வரிசையாக இருந்தன. வீடுகள் 1 அல்லது 2 மாடி அடுக்குகளை உடையவனாக காணப்படுகின்றன. அடுத்த பயன் பாருங்கள், பெரும்பாலான வீடுகள் பல அறைகளையும் ஒரு முற்றத்தையும் ஒரு கிணற்றையும் கொண்டிருந்தன. பல அறைகள், ஒரு முற்றம், ஒரு கிணறு, பெரும்பாலான வீடுகள். அடுத்த பயன் பாருங்கள், ஒவ்வொரு வீட்டிலும் கழிவறை இருந்திருக்கின்றன. ஒவ்வொரு வீட்டிலும் கழிவறை. அடுத்த பயன் பாருங்கள், வீடுகள் சுண்ணாம்பு குளியலறையும் சுட்ட செங்கற்களாலும் கலவையாலும் கட்டப்பட்டிருந்தன. கூரைகள் சமதளமாக இருந்தன. அடுத்த பாயிண்ட் ரொம்ப முக்கியமான பாயிண்ட், அரண்மனைகள் வழிபாட்டு தலங்கள் இருந்ததுக்கான சான்றுகள் கிடைக்கலை. ஸோ இது வந்து எக்ஸாமில் கேட்குற ரொம்ப முக்கியமான பாயிண்ட். அரண்மனைகள் வழிபாட்டு தலங்கள் 2 இருந்ததுக்கான சான்றுகள் கிடைக்கல. அடுத்த பாயிண்ட் பாருங்கள், ஹரப்பா நகர கழிவுநீர் அமைப்பு. பெரும்பாலான நகரங்களில் கழிவுநீர் வடிகால் அமைப்பு இருந்துள்ளது. செங்கற்கள் கொண்டு அமைக்கப்பட்டுள்ளது. கழிவுப் பொருட்களை வெளியேற்றுவதற்கான துளைகளும் இருந்துள்ளன. வீட்டிலிருந்து கழிவுநீர் தெருக்களில் உள்ள கழிவுநீர் குழாய்க்கு செல்லுமாறு அமைக்கப்பட்டிருந்தன. திடக்கழிவுகளை தேக்குவதற்கு குழிகளும் ஒவ்வொரு வீட்டிலும் இருந்தன. ஸோ இது கழிவுநீர் பற்றி கேட்பாங்க, கழிவுநீர் அமைப்பு பற்றி. அடுத்து பாருங்கள், பெருங்குளம் மொகஞ்சதரோ. ஸோ ஹரப்பாவிலேயும் ஒரு பெருங்குளம் இருந்தது. அது முதல்ல கட்டப்பட்ட பெருங்குளம். அதே மாதிரி அது அவ்வளோ பெருசாக இருக்காது. மொகஞ்சதரோலாம் பார்த்திங்கன்னா பெருங்குளம் இருந்தது, பெரிய அளவிலான குளம். மொகஞ்சதரோ என்பதன் பொருள் பார்த்திங்கன்னா இறந்தோர் மேடு. ஆல்ரெடி பார்த்துருந்தோம். பெருங்குளம் கண்டுபிடிக்கப்பட்ட இடம் மொகஞ்சதரோ. செவ்வக வடிவில் அமைக்கப்பட்டிருந்த நீர்த்தேக்கம் பார்த்திங்கன்னா செவ்வக வடிவில் இருந்தது பெருங்குளம். நீர் கசியாத கட்டுமானத்துக்கான உலகின் பழமையான சான்று மொகஞ்சதரோ பெருங்குளம். அடுத்த பயன் பாருங்கள், குளத்தின் பக்கவாட்டின் 3 பக்கங்களிலும் அறைகள் இருந்தன. அருகில் இருந்த கிணற்றில் இருந்து நீர் கொண்டு வரப்பட்டன. ஸோ இந்த கிணத்துக்கு, அதாவது மொகஞ்சதரோவில் இருந்த கிணத்துக்கு தண்ணி இங்கேருந்து வந்துன்னு கேட்டாங்கன்னா அருகில் இருந்த கிணறு. ஸோ இந்த கிணத்துல இருந்தால் தண்ணி வந்தது. 3 பக்கங்கள் இருந்தன. அடுத்த பாயிண்ட் பாருங்கள், மொகஞ்சதரோவில் தொல்பொருள் ஆராய்ச்சி நடைபெறும் இடம் உலக பாரம்பரிய தலமாக யுனெஸ்கோ அமைப்பால் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளது. வடப்புறத்தில் இருந்து தென்புறத்தில் இருந்தும் படிக்கட்டுகள் அமைக்கப்பட்டன. ஸோ வடப்புறம் தென்புறம் படிக்கட்டு இருந்தது. அடுத்த பாயிண்ட் பாருங்கள், உலகில் முதலில் கட்டப்பட்ட பொதுக்குளம் மொகஞ்சதரோ பெருங்குளம். ஸோ பொதுக்குளமாக இந்த குளம் காணப்பட்டது. அடுத்த பாயிண்ட் பாருங்கள், தானிய களஞ்சியம் ஹரப்பா. ஸோ தானிய களஞ்சியம் கண்டறியப்பட்டது ஹரப்பாவில். ராக்கி ஹர்கி ஹரியானாவில் கண்டுபிடித்திருப்பாங்க, ஹரியானா மாநிலத்தில். ஃபஸ்ட் பாயிண்ட் பாருங்கள், தானிய களஞ்சியம் கண்டுபிடிக்கப்பட்ட இடம் ஹரப்பா. ஸோ ஹரப்பா, அதுக்குள்ளே ஹரியானா, அதுக்குள்ளே ராக்கி ஹர்கி. ஸோ நான் ஞாபகம் வச்சுக்கோங்க. தானிய களஞ்சியத்தின் தலை வெடிப்புகளில் இருந்தது கோதுமை, பார்லி, திணை வகை, பருப்பு வகைகளின் மிச்சங்கள். ஸோ இதெல்லாம் பார்த்திங்கன்னா காணப்பட்டது.
தானிய களஞ்சியம் கண்டுபிடிக்கப்பட்ட ஹரப்பா நகரம் கேட்டாங்கன்னா ராக்கி ஹர்கி. செங்கற்களால் கட்டப்பட்ட மற்றொரு தானிய களஞ்சியம் கண்டுபிடிக்கப்பட்ட இடம் ராக்கி ஹர்கி, ஹரியானா. இது வந்து முதிர்ச்சியடைந்த ஹரப்பா. அடுத்து பாருங்கள் மாபெரும் கட்டடங்கள். மொஹஞ்சதரோ. மொஹஞ்சதரோ நகரில் கண்டுபிடிக்கப்பட்ட மற்றும் ஒரு மிகப்பெரிய பொது கட்டடம் கூட்ட அரங்கு. ஸோ மொஹஞ்சதரோ கண்டுபிடிக்கப்பட்டது. இது பார்த்திங்கன்னா 20 தூண்கள் மற்றும் 4 வரிசைகளை கொண்ட பரந்து விரிந்த கூடம். அடுத்து பாருங்கள் ஹரப்பா நகர வணிகம் மற்றும் போக்குவரத்து. ஹரப்பா மக்கள் பார்த்திங்கன்னா எல்லாமே மேக்ஸிமம் வணிகர்களாக தான் இருந்தாங்க. ஹரப்பா மக்கள் பயன்படுத்திய தரப்படுத்தப்பட்ட எடைகள் மற்றும் அளவைகள் பார்த்தோம் ஆல்ரெடி. நீளத்தை அளக்க அளவுகள் குறிக்கப்பட்ட குச்சிகளை பயன்படுத்தினர். அளவுகள் குறிக்கப்பட்ட குச்சிகள். ஆரக்கால் இல்லாத சக்கரங்கள். ஸோ இவங்க சக்கரங்கள் பார்த்திங்கன்னா நம்மளாம் அதாவது மாட்டு வண்டியில் பார்த்திங்கன்னா ஆரக்கால் இருக்கும். ஆனால் இவங்க காலத்தில் பார்த்திங்கன்னா ஆரக்காலே இல்லாத சக்கரங்கள். ரொம்ப முக்கியமான பயன். அடுத்து பாருங்கள் மெசபடோமியாவுடன் விரிவான கடல் வணிகம் இருந்தது. மெசபடோமியா என்பது தற்போது ஈராக், குவைத் மற்றும் சிரியா. அடுத்து பாருங்கள் சிந்துவெளி முத்திரைகள் மெசபடோமியாவின் சுமேர் பகுதியில் கிடைத்துள்ளன. சிந்துவெளி முத்திரைகள் பார்சிக வளைகுடா பகுதியிலும் கிடைத்துள்ளன. சுமேரியாவின் அக்காடிய பேரரசிற்கு உட்பட்ட அரசர் நாரம்சின் என்பவர் சிந்துவெளி பகுதியில் உள்ள மெலுக்கா என்னும் இடத்தில் இருந்து அணிகலன் வாங்கியதற்கான குறிப்புகள் காவியத்தில் கூறப்பட்டுள்ளது. ஸோ மெலுக்கா என்ற இடத்துலேருந்து அணிகலன் வாங்கியிருக்காரு அரசர் நாரம்சின். அடுத்த பாயிண்ட் பாருங்கள் போக்குவரத்திற்கு பயன்படுத்தப்பட்ட விலங்குகள் காளையை போக்குவரத்துக்கு பயன்படுத்தியிருக்காங்க. கப்பல் கட்டும் தளம் கண்டுபிடிக்கப்பட்ட இடம் லோத்தல். தற்கால குஜராத்தின் லோத்தல் என்னும் இடத்தில் கண்டுபிடிக்கப்பட்டவை கப்பல் கட்டும் தளம் மற்றும் கப்பல் செப்பனிடும் தளம். ஸோ லோத்தல்னு வந்துட்டாலே நீர் மேலாண்மை, கப்பல் கட்டும் தளம், கப்பல் செப்பனிடும் தளம் ஞாபகம் வச்சுங்க. இந்த லோத்தல் பார்த்திங்கன்னா சபர்மதி ஆற்றின் கரையில் அமைந்துள்ளது. காந்தி தண்டி யாத்திரை ஸ்டார்ட் பண்ணார்ல சபர்மதி ஆற்றின். ஸோ அந்த பையன் ஞாபகம் வச்சுங்க. அடுத்து பாருங்கள் மொஹஞ்சதரோ தலைவர். ஸோ ஜஸ்ட் ரீட் பண்ணிக்கங்க. அமர்ந்த நிலையில் உள்ள ஒரு ஆண் சிலை. ஸோ இது பார்த்திங்கன்னா மொஹஞ்சதரோ சிலைகள் வந்தாலே மொஹஞ்சதரோ தான். ஸோ நெற்றில் பார்த்திங்கன்னா ஒரு தலை பட்டையுடனும் வலது கை மேற்பகுதியில் ஒரு சிறிய அணிகளுடன் காணப்படுகிறது. ஸோ இந்த பையனை ஜஸ்ட் பார்த்துங்க, அவ்வளோ கேட்க வாய்ப்பில்லை. அடுத்து பாருங்கள் ஹரப்பா தொழில்நுட்பம். சிந்துவெளி நகர மக்கள் தரப்படுத்தப்பட்ட எடைகள் மற்றும் அளவுகளை பயன்படுத்தி உள்ளனர். தந்தத்தாலான அளவுகோல் கண்டுபிடிக்கப்பட்ட இடம் லோத்தல். ஸோ லோத்தலில் பார்த்திங்கன்னா கப்பல் கட்டும் தளம் அதெல்லாம் பார்த்துருந்தோம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா தந்தத்தினால் ஆன அளவுகோல் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. ஸோ இந்த அளவுகோலின் நீளம் பார்த்திங்கன்னா 1704 மில்லிமீட்டர். அடுத்த பாயிண்ட் பாருங்கள் மனிதர்கள் கண்டுபிடிக்கப்பட்ட முதல் உலோகம் கேட்டாங்கன்னா செம்பு. அதே மாதிரி முதல் பயன்படுத்திய உலோகமும் செம்பு. அடுத்து பாருங்கள் நடனமங்கை சிலை. வெண்கலத்தால் ஆன நடனமங்கை சிலை கண்டுபிடிக்கப்பட்ட இடம் மொஹஞ்சதரோ. சிலைகள் வந்தாலே மொஹஞ்சதரோ. நடனமங்கை சிலை பற்றி சர் ஜான் மார்ஷல் கூறியது, இது போன்ற உருவாக்கம் பண்டைய மக்களுக்கு கிரேக்க காலம் வரை தெரியவில்லை. இவை ஏறத்தாழ 3000 ஆண்டுகளுக்கு முற்பட்டதாக இருக்கலாம் என நினைத்தேன். இச்சிலைகள் அக்காலத்திற்கு உரியதாகவே இருந்தன. ஸோ இதான் இந்த பாயிண்ட் தான் அவர் சொன்ன பாயிண்ட். ஸோ இதுவும் ஜஸ்ட் பார்த்துங்க. அடுத்து பாருங்கள் கேவிடி வளாகம். கேவிட்டினா கொட்கை வஞ்சி தொண்டி. கேவிடினா கொட்கை வஞ்சி தொண்டி. ஸோ இது பார்த்திங்கன்னா பாகிஸ்தானில் இருக்குது. கொட்கை வஞ்சி தொண்டி, மத்ரை, உரை, குடல் என்ற பெயர்களை கொண்ட இடங்கள் உள்ளன. அடுத்து பாருங்கள் கொட்கை பூம்புகார் போன்ற சங்ககால நகரங்கள் மற்றும் துறைமுகங்களின் பெயர்களுடன் உள்ள இடங்கள் ஆப்கானிஸ்தானில் உள்ளன. கொட்கை பூம்புகார். ஸோ இது பார்த்திங்கன்னா ஆப்கானிஸ்தான். அடுத்து பாருங்கள் ஆப்கானிஸ்தானில் உள்ள ஆறுகள். ஸோ தமிழ்நாட்டில் இருக்கிற இந்த காவிரி பொருணை மாதிரி அங்கே பார்த்தீங்கன்னா காவிரி பொருன்ஸ். அது மாதிரி பாகிஸ்தானில் பார்த்திங்கன்னா காவிரி வாலா பொருணை. ஸோ இங்கே நமக்கு இருக்கலாம் ஆண் பொருணை தன் பொருணைன்னு. ஆண் பொருணை அமராவதி, தன் பொருணை தாமிரபரணி. ஸோ அந்த பொருன்ஸ் பார்த்திங்கன்னா காவிரி பொருன்ஸ் வந்து ஆப்கானிஸ்தான். பாகிஸ்தானில் பார்த்திங்கன்னா காவிரி வாலா பொருணை. அடுத்து பாருங்கள் சிந்துவெளி மக்களின் உடை. சிந்துவெளி மக்கள் பருத்தி ஆடைகளை பயன்படுத்தினர். அதிகமாக பயன்படுத்தப்பட்டது பருத்தி ஆடை. அதே மாதிரி கம்பளியும் இவங்க பயன்படுத்தியிருக்காங்க. அதுக்கப்புறம் 9th புக்கில் பார்த்திங்கன்னா பட்டு பயன்படுத்தியதுக்கான ஆதாரமும் இருந்திருக்கு. பட்டும் பயன்படுத்தியிருக்காங்க. ஸோ அதிகம் பயன்படுத்தினது பருத்தி ஆடைகள். அடுத்து பாருங்கள் உலகின் முதலில் பருத்தி செடியை வளர்த்தவர்கள் சிந்துவெளி மக்கள். உலகில் முதலில் பருத்தி செடியை பயன்படுத்தியவர்கள் சிந்துவெளி மக்கள். வளர்த்தவர்கள் பயன்படுத்தியவர்கள் சிந்துவெளி. அடுத்து பாருங்கள் கம்பளி ஆடைகளும் கண்டெடுக்கப்பட்டுள்ளன. அடுத்து பாருங்கள் அமைதி வாழ்க்கை.
ஸோ இது கூற்று காரணம்ல எக்ஸாமில் கேட்கலாம். கூற்று வந்து பார்த்திங்கன்னா சிந்துவெளி மக்கள் அமைதியான வாழ்க்கை முறையை வாழ்ந்துள்ளன்னு கொடுத்துருப்பாங்க. இதுக்கான காரணம் பார்த்திங்கன்னா படைகள் இருந்ததுக்கான ஆதாரம் எதுவும் கிடைக்கவில்லை. ஸோ இது எக்ஸாமில் கேட்கலாம் கூற்று காரணமாக. ஆமாம், படைகள் இருந்ததுக்கான ஆதாரம் கிடைக்கவில்லை. ஸோ அதுலேருந்து என்ன தெரியுதுன்னா இவங்க வந்து ஒரு அமைதியான வாழ்க்கையை வாழ்ந்துருக்காங்கன்னு தெரியுது. அடுத்து பாருங்கள் அணிகலன்கள். சிந்துவெளி மக்கள் ஆண் பெண்கள் இருவருமே அணிகலன்களை விரும்பி அணிந்துள்ளனர். ஆண் பெண் இருவருமே விரும்பி அணிந்துள்ளனர். அடுத்து பாருங்கள் கழுத்தணிகள், கையணிகள், வளையல்கள், மோதிரங்கள், காதணிகள் மற்றும் காலணிகள் முதலியவற்றையும் அணிந்தனர். அடுத்து பாருங்கள் தங்கம், வெள்ளி, தந்தம், சங்கு, செம்பு, சுடுமண் மற்றும் விலையுயர்ந்த கற்களால் அணிகலன்கள் செய்யப்பட்டிருந்தன. அடுத்து பாருங்கள் சிந்துவெளி மக்கள் பயன்படுத்திய ஆபரண மணிகள். சிவப்பு நிற மணிக்கற்கள் தான் இவங்க பயன்படுத்திய அந்த ஆபரண மணிகள் கேட்டாங்கன்னா சிவப்பு நிற மணிக்கற்கள், கார்னிலியன். அடுத்து பாருங்கள் சிந்துவெளி மக்கள் அறிந்திராத உலோகம் இரும்பு, அறிந்திராத விலங்கு குதிரை. இது பார்த்திங்கன்னா ரெண்டுமே எக்ஸாமில் நிறைய டைம் கேட்ட பாயிண்ட். அடுத்து பாருங்கள் சிந்துவெளி மக்கள் தொழில். இவங்களோட முதன்மையான தொழில் பார்த்திங்கன்னா எதுவுமே கிடைக்கல. ஸோ புக்கில் நல்லா மென்ஷன் பண்ணியிருக்காங்க கரெக்டாக. சிந்துவெளி மக்களின் முதன்மையான தொழில் பற்றி தகவல் கிடைக்கவில்லை. ஸோ இருந்தாலும் பார்த்திங்கன்னா சிந்துவெளி மக்கள் தொழில்கள் வேளாண்மை, கைவினைப் பொருட்கள் செய்தல், பானை வணைதல், அணிகலன்கள் செய்தல். ஸோ இதெல்லாம் அடுத்தடுத்த தொழிலாக இருந்ததுன்னா முதன்மையான தொழில் பற்றி தகவல் கிடைக்கவில்லை. அடுத்து பாருங்கள் மட்பாண்டங்கள். தீயினால் சுட்டப்பட்ட மட்பாண்டங்களை செய்தனர். சிவப்பு வண்ண மட்பாண்டம் உருவாக்கினர். அதில் கருப்பு வண்ண வேலைப்பாடுகள், அதாவது கோடுகள் டிசைனாக பண்ணியிருப்பாங்க. அடுத்து பாருங்கள் தாய் வழிபாடு. சிந்துவெளி மக்களின் வழிபாடு தாய் வழிபாடு. அடுத்து பார்த்திங்கன்னா 9th பார்த்திங்கன்னா இயற்கை வழிபாடு மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஆலமர வழிபாடு. ஸோ தாய் வழிபாடு, ஆலமர வழிபாடு, இயற்கை வழிபாடு. ஸோ சிந்துவெளி அதாவது 6ஆம் வகுப்பில் பார்த்திங்கன்னா தாய் வழிபாடு தான் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. 9th சிந்துவெளி நாகரிகத்தில் ஆலமர வழிபாடு, இயற்கை வழிபாடு. அடுத்து பாருங்கள் ஹரப்பா நாகரிகத்தின் சரிவிற்கான காரணங்கள். புக்கில் பார்த்திங்கன்னா நிறைய காரணங்கள் இருக்குது. இல்லை ஏதாவது ஒன்றா இருக்கலாம், இல்லை ஏதாவது ஒரு காரணம் இருக்க வாய்ப்பு இருக்குது. ஆற்றின் கரையில் உள்ள நகரங்கள் அடிக்கடி ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கு, சுற்றுச்சூழல் மாற்றம், படையெடுப்பு, இயற்கை சீற்றங்கள், காலநிலை மாற்றம், காடுகள் அழிதல், தொற்று நோய் தாக்குதல். ஏதாவது ஒரு காரணமாக இருக்கலாம். அடுத்து பாருங்கள் உலகின் முதல் எழுத்து வடிவம் யாரால் உருவாக்கப்பட்டது? சுமேரியர்கள். தொல்பொருள் ஆய்வாளர்கள் இந்திய எல்லையில் கண்டுபிடித்த சிந்துவெளி நகரங்கள் மொஹஞ்சதாரோ, அம்ரி, கோட்டிச், லோத்தல், தோலவிரா, கன்வேரிவாலா, காளிபங்கன், ஹரப்பா, மந்த்ரா, நந்தா, ராக்கிஹக்கி, மிட்டதாய். அடுத்து பாருங்கள் மெஹர்கர் பற்றி பார்ப்போம். சிந்துவெளி நாகரிகத்துக்கு முன்னோடி நகரம். ஸோ ஆல்ரெடி பார்த்துருந்தோம். முன்னோடி கேட்டாங்கன்னா மெஹர்கர் புதிய கற்கால மக்கள் வாழ்ந்த இடம். ஸோ நம்ம சிந்துவெளி பார்த்திங்கன்னா வெண்கல காலத்தில் தான் வரும். புதிய கற்காலம் பார்த்திங்கன்னா அதுக்கு முன்னாடி ஆண்டே கொடுத்துருப்பாங்க. 7000 ஆண்டு பழமையானது. இந்த மெஹர்கர் பார்த்திங்கன்னா பாகிஸ்தான் நாட்டில் உள்ள பலுச்சிஸ்தான் மாநிலத்தின் போலன் ஆற்று பள்ளத்தாக்கில் அமைந்துள்ளது மெஹர்கர். அடுத்து பாருங்கள் புக் பேக். சிந்துவெளி மக்கள் எந்த உலோகங்களை பற்றி அறிந்திருந்தனர்? செம்பு, வெண்கலம், வெள்ளி, தங்கம். இதில் பார்த்திங்கன்னா இரும்புன்னு வரதெல்லாம் தப்பானது. இரும்பை பற்றி அவங்களுக்கு இப்போ தெரிஞ்சிருக்காது. அடுத்து பாருங்கள் சிந்துவெளி மக்கள் சிந்து சமவெளி நாகரிகம் எக்காலத்தை சார்ந்தது? உலோக காலம். அடுத்து பாருங்கள் ஆற்றங்கரைகள் நாகரிக தொட்டில்கள் என அழைக்கப்பட காரணம்? பெரும்பாலான நாகரிகங்கள் ஆற்றங்கரைகளில் தோன்றியதால். அடுத்து பாருங்கள் கூற்று காரணம். கூற்று ஹரப்பா நாகரிகம் ஒரு நகரம் நாகரிகம் எனலாம். காரணம் திட்டமிடப்பட்ட நகர அமைப்பு, கழிவுநீர் அமைப்பு, மேம்பட்ட கழிவுநீர் அமைப்பு. ஸோ கூற்று காரணம் சரி. அடுத்து பாருங்கள் ஹரப்பா வெண்கல காலத்தை சார்ந்தது. காரணம் ஹரப்பா மக்களுக்கு இரும்பின் பயன் தெரியாது. கூற்றும் சரி, காரணமும் சரி. ஆனால் பார்த்திங்கன்னா காரணம் வந்து சரியான விளக்கம் கிடையாது. வெண்கல காலத்தை சார்ந்ததுக்கான காரணம் தரணும். ஆனால் வந்து இரும்பின் பயன் தெரியாது இருந்திருக்காங்க. ஸோ இது வந்து கூற்று சரி, ஆனால் காரணம் வந்து தவறானது. அடுத்து பாருங்கள் கூற்று ஹரப்பா மக்களின் பொறியியல் திறன் குறிப்பிடத்தக்கது. காரணம் கடலின் அலைகள், ஓதங்கள், நீரோட்டத்தை கணித்த கப்பல் கட்டும் தளத்தை கட்டியிருப்பது. கூற்று காரணம் இரண்டும் சரி. அடுத்த வினா பாருங்கள் கீழ்காணும் கூற்றை ஆராய்க. ஃபஸ்ட்டு பாருங்கள் நகரங்கள் தெருக்களின் வடிவமைப்பு மற்றும் செங்கல் அளவுகள் ஆகியவற்றின் சீரான தன்மை. ஸோ ஃபஸ்ட்டு கூற்று சரிதான். நகரங்கள் தெருக்களின் வடிவமைப்பு மற்றும் செங்கல் அளவுகளின் சீரான தன்மை.
அடுத்து செகண்ட் பாயிண்ட் பாருங்கள், ஒரு விரிவான மற்றும் நன்கு வடிவமைக்கப்பட்ட வடிகால் அமைப்பு. விரிவான மற்றும் நன்கு வடிவமைக்கப்பட்ட வடிகால் அமைப்பு சரி. அடுத்து தேர்ட் பாயிண்ட் பாருங்கள், தானிய களஞ்சியம் ஹரப்பா நாகரிகங்கள் முக்கியமான பகுதியாக இருந்தது. தானிய களஞ்சியம் பார்த்தோம், ராக்கி ஹரிக்கில் இருக்குது, இது ஹரப்பாவில் இருக்குது, ஹரியானா மாநிலம். ஸோ இதுவும் சரிதான், இது அனைத்தும் சரி. அடுத்து பாருங்கள், பொருந்தாததை வட்டமிடுக. காளைகள், ஆடுகள், எருதுகள், பன்றி, குதிரைகள். ஸோ இதோட எல்லாரோட பயனும் தெரியும், குதிரைகள் இரும்பின் பயன் சிந்துவெளி மக்களுக்கு தெரியாது. அடுத்து பாருங்கள், தவறான இணையை தேர்ந்தெடு. ஏஎஸ்ஐ. ஸோ இது பார்த்திங்கன்னா தொல்பொருள் ஆய்வாளர் ஜான் மார்ஷல். சரிதான். கோட்டை தானிய களஞ்சியம் கோட்டையில் இருந்தது, அதாவது நகர நிர்வாகிகள் பயன்படுத்தியது. பெருங்குளம் ஸோ எல்லாமே பார்த்திங்கன்னா கோட்டை மேல் நகரத்தில் தான் இருந்தது. லோத்தல் பாருங்கள், கப்பல் கட்டும் தளம். ஸோ லோத்தல் அந்த தந்த அளவீடு எல்லாமே லோத்தல் தான். அடுத்து பாருங்கள், ஹரப்பா நாகரிகம் காவிரி ஆறுன்னு இருக்குது, இது ஒன்று மட்டும் தவறு. அடுத்து பாருங்கள், கோழியிடம் டேஸ் மிக பழமையான நாகரிகம். மெசோடோமியா நாகரிகம் பழமையானது. இந்தியாவில் தொல்லியல் ஆய்வுத்துறை டேஸ் என்ற நில அளவையளவுடன் தொடங்கப்பட்டது. அலெக்சாண்டர் கன்னிங்காம் 1861 பார்த்தோம். அடுத்து பாருங்கள், டேஸ் தானியங்கள் சேகரித்து வைக்க பயன்பட்டது. தானிய களஞ்சியம் ராக்கி ஹரியானா. மக்கள் குழுக்களாக சேர்ந்து டேஸ் உருவாக்கினர், சமூகத்தை. அடுத்து பாருங்கள், மெகர்கர் புதிய கற்கால மக்கள் வாழ்ந்த ஒரு இடம் என்பது சரி, 7000 ஆண்டு. அடுத்து செகண்ட் பாருங்கள், இந்தியாவில் தொல்பொருள் ஆய்வியல் துறை தொல்பொருள் ஆராய்ச்சிக்கும் நாட்டின் கலாச்சார நினைவு சின்னங்களின் பாதுகாப்பிற்கும் பொறுப்பானது, சரி. அடுத்து பாருங்கள், தானிய களஞ்சியம் தானியங்களை சேகரித்து வைப்பதற்காக பயன்படுத்தப்பட்டது, சரி. முதல் எழுத்து வடிவம் சீனர்களால் உருவாக்கப்பட்டது, தவறு. சுமேரியர்கள் தான் உருவாக்கியிருப்பாங்க, பார்த்தோம். அடுத்து பாருங்கள், பொறுத்துக. மொகஞ்சதாரோ பார்த்திங்கன்னா இரண்டோர் மேடு வரும். வெண்கலம் உலோகக்கலவை. கோட்டை பார்த்திங்கன்னா மேலான பகுதியில் இருந்தது. கார்னிலியன் என்பது சிவப்பு மணிக்கல் பார்த்தோம். அவ்வளோதான் கொஸ்டின்ஸ்.